உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன குமரேசா, உன் மகன் முகத்துல கரஸ்பாண்டன்ட் சந்தோஷமா இல்லாம இருக்கு? என்ன அந்த கதிரேசன் குடும்பத்தை நினைச்சு பயமா, இல்ல அந்த அமுதா பிள்ளையை நினைச்சு பயமா? நம்ம ஆளுங்க எல்லாமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இத்தனை வருஷமா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்டா இருக்கேன், நான் சொல்லி கேட்காம இருந்துருவாங்களா? அதுவும் இல்லாம காசை வாரி அள்ளி இறைச்சிருக்கோம், அப்புறம் என்ன கவலை? மிஞ்சி போனா அவனுக்கு ஒரு 4 ஓட்டு தான் விழுகும். அதுவும் அந்த கதிரேசன் ஏதோ நல்லது பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த பேச்சுக்கும் அந்த முகத்துக்கும் தான் அந்த அமுதா பிள்ளைக்காக ஒரு ஓட்டு கூட விழுகாது. இந்த பாரு, கதிரேசன் பண்ணா நல்லதை சொல்லி ஓட்டு வாங்கிடலான்னா அற்பாசி எடுத்துடுறாங்க. அவர் பேரை வச்சு இவங்க ஜெயிக்கலான்னு நினைக்கிறாங்க. மக்களுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்கு நல்லது செஞ்ச காமராஜரே நம்ம மக்கள் தோக்கடிக்கல. காசுதான்ப்பா, எல்லாமே காசுதான். காமராஜருக்கே அந்த கதினா கதிரேசன்லாம் ஏமாத்துறான். நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, நிச்சயம் நாம தான் ஜெயிக்கிறோம். என்ன சரியா? வா வாயா, பாத்துக்கலாம். ஓட்டு கேக்குறாங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. காசு கொடுத்தோன்னு வையே, அவங்க நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் எதிரியா கூட நினைக்க கூடாது, அது கூட இவங்களுக்கு தகுதி இல்ல. என்ன இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பா? நீ என்ன குட்டிக்காரனும் போட்டு ஓட்டு கேட்டாலும் ஒரு பையன் ஓட்டு போட மாட்டா. என்ன எங்க அண்ணன் கதிரேசன் பேரை சொல்லி ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாம் பகல் கனவு. எங்க அண்ணன் உசுரோட இருந்தா கூட ஜெயிக்க முடியாது. கால நிலவரம் அப்படி. இங்க வார்த்தை பேசாது, நாம பண்ண நல்லதும் பேசாது, பண்ண போற நல்லதும் பேசாது, காசுத்தான் பேசும்.
அது ஏற்கனவே நிறைய பேசிருச்சு. இனி நீங்க ஒண்ணும் கழிக்க முடியாது. பணம் தான் இன்னைக்கு பதவியை முடிவு பண்ணும். அது இருந்தா போதும். காசு இருந்தா எதை வேணா வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. காசு எம்புட்டு கொட்டி இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளால வாங்கவே முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் நிம்மதியை வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் போன உசுரை திரும்ப வாங்க முடியாது. எம்புட்டு காசு இருந்தாலும் இழந்த மரியாதைய திரும்ப வாங்க முடியாது. காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு. ஏன் உங்ககிட்ட தான் நிறைய காசு இருந்துச்சு. உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க வாத்தியாராகி இந்த பள்ளிக்கூடத்தை எப்பவோ கைப்பற்றிருக்கலாமே. ஏன் முடியல? உங்ககிட்ட தான் காசு இருக்கே. நீங்க நினைச்சிருந்தா என் புருஷனை வாத்தியார் ஆக விடாம தடுத்திருக்கலாமே. ஏன் முடியல? படிப்பை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். காசு இருந்தா கோவில்ல வேணா சிறப்பு தரிசனம் பண்ணலாம். ஆனா அந்த கடவுளோட அருளை வாங்கிட முடியாது. காசை வச்சு நீங்க விருப்பப்பட்டத அனுபவிச்சுக்கலாம். அம்புட்டுத. ஆனா நீங்க நினைச்சதையெல்லாம் அடைய முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.